இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக "ஹூ வில் டேக் போல்ட் ஸ்டெப்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்" என்று பார்க்கலாம். அதாவது தமிழ்ல தொழிலில் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகப்பூர்வமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சுவாரஸ்யமா பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் தொழிலில் துணிச்சலான முடிவு எடுக்கும்போது தான் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறான். புதிய முயற்சிகள் செய்யத்தான் அதில வெற்றிகள் கிடைக்க முன்னேற்றம் தொடங்குகிறது. ஆபத்துகளை எதிர்நோக்கக்கூடிய ரிஸ்க் டேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் மேலே வருகிறார்கள். ஆக இந்த புது முயற்சி ஆபத்துக்களை ஏற்கக்கூடியது, தொடர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய தன்மை. ஸோ போல்டு ஸ்டெப்ஸ வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்ல எடுக்கக்கூடியவங்கள ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஜாதக ரீதியாக பார்க்கலாம். எவரவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் செயல்திறனுக்கும், தைரியத்துக்கும் அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் வந்து ஜாதகத்துல 3, 6, 10 போன்ற வீடுகளில் செவ்வாய் பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால், அவர்கள் தொழிலில் தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார்கள். செயல்பாட்டு திறனுக்கு ஆக்ஷன் ஓரியன்டடாக அடுத்தடுத்து நம்ம ஆக்ஷன் ஓரியன்டடா இருக்கக்கூடியவங்களா இருப்பார்கள். போட்டியை கண்டு பயப்படாமல் போட்டியை தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க, காம்படிஷனை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. 3ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கும்போது அவர் தொழில் ஸ்தானத்தை பார்த்து அந்த தன்மையை ஏற்படுத்தி தருகிறார். 6ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கும்போது இயல்பே அந்த தன்மை அவர்களுக்கு உண்டாகிவிடும். 10ஆம் வீட்ல செவ்வாய் வரும்போது அவர்கள் அந்த தொழிலின் தேவை கருதி அதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஆக தொழிலில் புதிய முயற்சிகளை தைரியமாக செய்பவர்களாக இந்த 3, 6, 10 போன்ற வீடுகளில் செவ்வாய் இருக்கும்போது ஏற்படுகின்றது. அதேபோல நவாம்ச நவாம்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் இந்த 3, 6, 10 வீட்டின் அதிபதி கிரகங்கள் நவாம்சத்தில் போய் செவ்வாயோடு தொடர்பு பெறும்போது, பலமான தொடர்பு பெறும்போது, அவர்களும் இந்த தொழில்ல புதிய முயற்சிகள் தைரியமா எடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆழமான செயல்திறன், திட்டமிட்ட தொடரும் முன்னேற்ற முயற்சிகள், முன்னேற்ற மனநிலையோடு இருப்பது போன்ற தன்மைகள் அவர்களுக்கும் உண்டாகும். அதேபோல சூரிய பகவான் சூரிய பகவான் ஒரு ராஜ கிரகம். தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டீஸ்க்குலாம் அதிபதி கிரகம். அவரும் இந்த 3, 6, 10 போன்ற வீடுகளில் அமையும்போது, அந்த சூரியன் அந்த ஜாதகருக்கு தொழில்ல தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கும், தொழில்ல அடுத்த கட்டம் திட்டத்தோடு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளை, அந்த தன்மையை அந்த ஜாதகருக்கு உண்டாக்குகிறது. தொழில்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பவுமே இருக்கிறது. அதேபோல ஒரு நான் சொன்ன மாரி லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசிங் குவாலிட்டி தொழில் இருக்கிறது. அதேபோல தொழில்ல தன்னுடைய அதிகாரத்த விஸ்தாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனுடைய அதிகாரம் அப்படிங்கிற அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் இருப்பதும், இதெல்லாம் அந்த தைரியமான முடிவுகளை தொழில்ல அவர்கள் எடுக்க உந்துதல் சக்தி பண்ணுகிறது. மோட்டிவேட் பண்ணுகிறது. 3, 6, 10 போன்ற வீடுகளில் சூரியன் அமையும்போது. அடுத்ததாக 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அமையும்போது, அவர்களும் தொடர்ந்து முன்னேற்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் தொழிலில். அதேபோல லாப நோக்கோடு ப்ராஃபிட் மைண்ட் செட்டோட அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. புதிய வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த அடுத்தடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடியது, அடுத்தடுத்து போல்டான ஸ்டெப் எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். அதேபோல ராகு பகவான் 11ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில் அமையும்போது, அவரும் அ தைரியமா ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அச்சமின்றி செயல்படக்கூடிய தன்மையும், ரிஸ்க் டேக்கிங் நேச்சரையும், வழக்கத்துக்கு மாறான முடிவு. மத்தவங்க எல்லாம் போற பாதை இல்லாம, இன்னும் வேற பாதையில நம்ம யோசிப்போம். புதுசா யோசிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை, தொழில்ல அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மையை அந்த 3, 6, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது குடுக்கும். அதேபோல உபஜயஸ்தானமான 3, 6, 9, 11ஆம் வீட்டின் அதிபதிகளோடு ராகு பகவான் இணைந்திருந்தாலும், அந்த அதிபதிகளோட சாரம் பெற்று ஜாதகத்தில் அமைந்திருந்தாலும், அப்போதும் இந்த துணிச்சலான முடிவுகள், தொழிலில் முன்னேற்றத்துக்கு தேவையான துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை வந்து உண்டாகும் ஒருவருக்கு. ஆக 5 பாயிண்ட்ஸ் தொழில்ல ஹூ வில் டேக் போல்ட் ஸ்டெப்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ மட்டும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.